friends, welcome to Entri. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Entri Elevateக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஜர்னில ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிற பர்சன்ஸ் எந்த மாதிரி கத்துக்கலாம் அப்படிங்கறத டிசைன் பண்ணி தான் HTML, CSS, JavaScriptக்கான கோடிங் லாங்குவேஜஸ்க்கான வீடியோஸை நீங்க வீட்ல இருந்தே ட்ரை பண்றதுக்காகவே உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி இன்க்ளூட் பண்றது நம்மளோட HTML ஃபைல்ஸ்குள்ள அப்படிங்கறத தான் இந்த எபிசோட்ஸ்ல நீங்க பாத்துக்க போறீங்க. ஸோ பூட்ஸ்ட்ராப் பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ பூட்ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம CSS ஓட மிங்கிள் பண்ணி நம்மளோட HTML கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ் நீங்க கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் டு பூட்ஸ்ட்ராப். பூட்ஸ்ட்ராப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி CSS பத்தின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஸோ CSS பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஐடியாஸ் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய CSS வீடியோஸை பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பூட்ஸ்ட்ராப் வீடியோஸ் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பூட்ஸ்ட்ராப்போட ரியல் யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றது. அது என்ன ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட்டா இருக்கட்டும், அந்த வெப்சைட் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லயுமே யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். முக்கியமா மொபைல்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம CSS மீடியா குவரிஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்க்கு தகுந்த மாதிரியும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா 1000 பிக்சல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வெப்சைட்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். இதே நீங்க போன்ல பார்க்கும்போது அதோட வித் சைஸ் 600ல இருந்து 800குள்ள இருக்கும். டேப்லெட்டா இருக்கும்போது 900 பிக்சல்ஸ்குள்ள இருக்கணும். ஸோ இந்த பிக்சல்ஸ்குள்ள இருக்கும்போது பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இதுக்கப்புறமும் நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்காகவும் நம்மளோட கோடிங் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டிவைசஸ்லயுமே உங்களோட வெப்சைட்ஸ் ரன் ஆகிற மாதிரி நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்கை CSS கூட மிங்கிள் பண்ணி நம்மளோட வெப்சைட்ஸை டெவலப் பண்றதுக்காக இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது HTML, CSS, JavaScriptோட தான் மிங்கிள் பண்ணி படிக்கணுமா, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸோட இது மிங்கிள் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ல PHPயோட Node.js கூட நீங்க பூட்ஸ்ட்ராப்பை மிங்கிள் பண்ணி உங்களோட வெப்சைட்டை பில்ட் பண்ணிக்கலாம். இந்த பூட்ஸ்ட்ராப் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோடிங்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ஸ்ல நமக்கு பட்டன்ஸ் வேணுமா, இல்ல நம்ம ஒரு ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்றோமா, எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸ் நேமை மட்டும் கரெக்டா மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பூட்ஸ்ட்ராப்போட கோடிங்ஸ்ல எடிட்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். டெவலப்பரோட வேலையை ரொம்பவே இது குறைக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு கிளாஸை எடுத்து அதுல நம்ம எடிட் பண்ணி ஸ்பீடா நம்மளோட கோடிங்ஸை ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த பூட்ஸ்ட்ராப் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரிஜினல் நேம் ட்விட்டர் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு தான் இருந்தது. இதை டெவலப் பண்ணவங்க மார்க் ஓட்டோ அண்ட் ஜாக்கோப் டர்ன் அட் ட்விட்டர். 2014ல பூட்ஸ்ட்ராப் தான் பாத்தீங்கன்னா நம்பர் 1 பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு GitHubல சொல்லியிருக்காங்க. ஸோ GitHub வெப்சைட்ஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது மாதிரி பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றதுனால டெவலப்பரோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் கூட சொல்லுது. ஸோ இதுல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. பூட்ஸ்ட்ராப் 2, பூட்ஸ்ட்ராப் 3, பூட்ஸ்ட்ராப் 4 and 5 அப்படின்னு இருக்கு. இதுல பூட்ஸ்ட்ராப் 5 அப்படிங்கிற வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்பா வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வெப்சைட்ஸ்ல இம்பார்ட்டன்டான டிஃபரன்சஸை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். பூட்ஸ்ட்ராப் 4ல பாத்தீங்கன்னா லிமிடெட் கலர்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். பட் பூட்ஸ்ட்ராப் 5ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லுக் அண்ட் இம்ப்ரெசிவ் கொடுக்கறதுக்காக நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க.
இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்ப மாடர்ன் வேர்ல்ட் வெப்சைட்ஸ் நம்ம மேக் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கும்போது நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல நிறைய ஷேப்ஸ்ல வந்து நம்ம வெப்சைட்ஸ்ல டிசைன் பண்ணுவோம். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் டிஃப்ரெண்டா கொடுத்தாதான் நம்மளோட வெப்சைட் வந்து லீனியரா எல்லாருமே பாக்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க Bootstrap 5 வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Bootstrap 4ல வந்து பாத்தீங்கன்னா jQuery வந்து நம்ம பிளகின்ஸ் பண்ணிக்கணும். பட் jQuery வந்து இந்த Bootstrap 5ல நீங்க பிளகின்ஸ் பண்ண வேண்டாம். அண்ட் அந்த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா Bootstrap 4ல அந்த கோடிங்ஸை நம்மளால வந்து எடிட்டிங் பண்ண முடியாது. பட் Bootstrap 5ல வந்து நமக்கு அந்த ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கிளாஸை டைரக்டா எடுத்து நமக்கு தகுந்த மாதிரி நம்மளால எடிட்டிங் பண்ண முடியும். ஸோ நான் இப்ப தியரியா சொல்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பண்றதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல Bootstrapல இருந்து டைரக்டா கோடிங்ஸை எப்படி எடுத்து நம்மளோட எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட்ஸ்ல அதை எப்படி ஷோ பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ஆஃப் Bootstrap. ஸோ Bootstrapோட ஃபீச்சர்ஸ் ஒரு அட்வான்டேஜ் இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது ஈஸி அண்ட் ஃப்ரீ அண்ட் டவுன்லோட். ஓப்பன் சோர்ஸ்னால யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா உங்களால வந்து உங்களோட கிளையண்டோட குவரிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும் உங்களோட வெப்சைட்டை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க Bootstrap ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். CSSல கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஒன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிரிட் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த Bootstrap கான்செப்ட் வந்து ரொம்பவே தெளிவா இருக்கும். ஸோ அதே மாதிரி Bootstrapல நிறைய வந்து பில்டின் காம்போனன்ட்ஸ், பில்டிங்கிற வார்த்தை நீங்க எங்க பார்த்தாலும் ப்ரீ டிஃபைன் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு காம்போனன்ட்ஸ், அந்த காம்போனன்ட்ஸை எடுத்து எனக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்க நான் யூஸ் பண்ணி என்னோட வெப்சைட்டை நான் ஸ்பீடா வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். இதுதான் Bootstrapோட ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம Bootstrapனா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ Bootstrapல இருக்கக்கூடிய கோடிங்ஸை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம Entri Elevate சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா Entri ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கு என்ரோல்மெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ. ஹாய் ஆல். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா, ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா, இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக Entriல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் Entri ஆப் நவ்.